முதுநிலை மருத்துவ படிப்புகளுக்கான நீட் தேர்வுக்கு விண்ணப்பித்தவர்களுக்கு 500 முதல் 1000 கிலோமீட்டர் தூரத்திற்கு தேர்வு மையங்கள் ஒதுக்கப்பட்டிருப்பதால் மாணவர்கள் கடும் உளைச்சலுக்கு ஆளாகியுள்ளனர். 2 ஷிப்டுகளாக நடத்தப்படும் தேர்வுக்கும் எதிர்ப்புகள் கிளம்பியிருக்கின்றன. தமிழ்நாட்டிலிருந்து 25,000 மருத்துவர்கள் உட்பட நாடு முழுவதும் 2 லட்சத்திற்கும் மேற்பட்டோர் முதுநிலை நீட் தேர்வை எழுத உள்ளனர். இதுவரை 4 முறை ஒத்திவைக்கப்பட்ட தேர்வு வருகிற 11ஆம் தேதி நடைபெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. தேர்வுக்காக விண்ணப்பித்த மாணவர்களுக்கு தேர்வு மையங்கள் 1000 கிலோமீட்டர் தூரம் வரை ஒதுக்கப்பட்டுள்ளது. இதனால் தேர்வுக்கு முந்தைய தினமே புறப்பட்டுச் செல்ல வேண்டிய சூழல் இருப்பதாகவும், அமைதியான மனநிலையில் தேர்வு எழுத முடியாத நிலை இருப்பதாகவும் தேர்வர்கள் குற்றம் சாட்டுகின்றனர். இப்போ எக்ஸாம் எழுதுறவங்களுக்கு இது மிகப்பெரிய பாதிப்பு தான் ஏற்படுத்த போகுது. ஏன்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸாம் ஒன்றும் பக்கத்தில் போய் நம்ம எக்ஸாம் எழுத போகும்போதே கொஞ்சம் பீஸ்ஃபுல்லாக போகணும். இந்த எக்ஸாம் இது முதல் வாட்டி நடக்கல. இது 5 வாட்டி இது வரைக்கும் போஸ்ட்போன் ஆகி இது 5th பிளேஸ். ஆகஸ்ட் 11ன்றது 5வது வாட்டி வந்திருக்கு. ஸோ அட்லீஸ்ட் கிட்டத்தட்ட மார்ச்சில் ஆரம்பிச்சது 5 மாதம் தள்ளி போயிருக்கு, 4 வாட்டி தள்ளி போயிருக்கு. ஸோ ஒரு வாட்டியே ஸ்டூடெண்ட்ஸோட மைண்ட் செட் யோசிங்களா, ஒரு எக்ஸாம் நாளைக்கு காலையில் எழுத போகிறோன்னு ஒரு மைண்ட் செட் பண்ணுவோம். ஸோ தள்ளி போகிறதே ஒரு மிகப்பெரிய மன உளைச்சலுக்கு ஆளாக்கிட்டாங்க. இப்போ எக்ஸாம் சென்டர் இங்கிருந்து நான் எக்ஸாமுக்கு லாஸ்ட் மினிட்ல நான் பீஸ் ஆஃப் மைண்டோட ரிவைஸ் பண்ணுவேன்னா, இல்ல 1000 கிலோமீட்டர் 500 கிலோமீட்டர் நான் டிராவல் பண்ணி போயிட்டு செட்டில் டவுன் ஆகி நான் எக்ஸாம் போகும்போது என்னால ஃப்ரெஷ்ஷா போக முடியாது. நீட் முதுநிலை தேர்வு எழுதுறதுக்காக காத்திருந்த தமிழ்நாட்டை சேர்ந்த மருத்துவர்களுக்கு எல்லாருக்கும் பாத்தீங்கன்னா வேறு மாநிலங்களில் தேர்வு மையங்களை ஒதுக்கியிருக்காங்க. இத்தனைக்கும் அந்த எக்ஸாம் போர்டு நடத்துற அந்த நேஷனல் போர்ட் ஆஃப் எக்ஸாமினேஷன் அவங்க சொன்ன சீட் நகர அந்த மையங்களை இல்லாம வேற மாநிலங்களில் இருக்க மையங்களுக்கு போட்டிருக்கிறதுனால இது மிகப்பெரிய அளவில் மன உளைச்சலையும் அலக்கழிப்பையும் ஏற்படுத்துது. இது தமிழ்நாடு மட்டும் இல்லாமல் வேற மாநிலங்களையும் இந்த பிரச்சனை, வேற மாநிலங்களில் இருக்க தேர்வர்களுக்கும் இந்த பிரச்சனை இருக்கு. விண்ணப்பிக்கும் போது குறிப்பிட்ட 4 தேர்வு மையங்களிலும் இடம் ஒதுக்காமல் வேறு மையத்தில் இடம் ஒதுக்கப்பட்டிருப்பதால் அதிக செலவு செய்ய வேண்டியிருக்கும் என தெரிவிக்கும் மாணவர்கள் 2 ஷிப்ட் முறையில் தேர்வு நடைபெறுவதில் குழப்பம் இருப்பதாகவும் கூறுகின்றனர். நான் வேலூர்ல இருக்கிறதுனால வேலூர், காஞ்சிபுரம், அதுக்கப்புறம் திருவண்ணாமலை, அதுக்கப்புறம் சித்தூர், இதுதான் கிட்ட இருக்கு ஓரளவுக்குன்னு சொல்லிட்டு அந்த சென்டர்ஸ் நான் சூஸ் பண்ணியிருந்தேன். ஆனால் அங்கே எங்கேயுமே கொடுக்காம எனக்கு கோயம்புத்தூரில் தான் போட்டிருக்காங்க. அங்கே போயிட்டு நான் எங்கேயா ஸ்டே பண்ணணும். அங்கே போயிட்டு எனக்கு மார்னிங் செஷனா ஈவினிங் செஷனான்னு தெரியாது. மார்னிங்னா நான் அங்கே 7க்குள்ளே இருக்கணும், 7 to 8க்குள்ளே இருக்கணும். ஈவினிங் செஷன் 3:30 to 7:30 சொல்கிறாங்க. அதுக்கு ஒரு அட்லீஸ்ட் ஒரு 1:30 அது மாதிரி இருக்கணும். இப்போ நான் எந்த டைம் அங்கே போய் ப்ரிப்பேர் பண்ணி எந்த டைம் நான் போயிட்டு அட்டென்ட் பண்றதுன்னு எனக்கு தெரியல. இளநிலை மருத்துவ படிப்புகளுக்கான நீட் தேர்வில் முறைகேடு நடைபெற்றது நாடு முழுவதும் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியது. இந்த பரபரப்பு அடங்குவதற்குள் முதுகலை நீட் தேர்விலும் சர்ச்சை எழுந்துள்ளது. தமிழகத்தைச் சேர்ந்த தேர்வர்களுக்கு தமிழகத்தை தவிர்த்து ஆந்திரா உள்ளிட்ட பிற மாநிலங்களில் தேர்வு மையங்கள் அமைக்கப்பட்டிருப்பதன் காரணமாக தேர்வர்கள் கடும் சிரமத்திற்கு உள்ளாகி இருக்கிறார்கள். அவர்களுக்கு தமிழகத்திலேயே இந்த தேர்வு மையங்களை அமைக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை அரசுக்கு விடுத்திருக்கிறார்கள். தமிழகத்திலேயே தேர்வு மையங்கள் அமைத்தால் மட்டுமே கடைசி நேரங்களில் நிலவும் குழப்பங்களையும் சிக்கல்களையும் முழுமையாக தவிர்க்க முடியும். புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் அஸ்வின் மற்றும் தங்கதுரையுடன் செய்தியாளர் விக்னேஷ் முத்து.